ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் ஒரு ரெசிபி பார்க்கலாம். மதுரை ஸ்பெஷல் அப்படின்னாலே மல்லிகைப்பூ எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு மதுரை இட்லி ஞாபகம் வரும். இது கறி தோசை. இதுவும் மதுரையில் ரொம்ப ஸ்பெஷல். இதை எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். கறி தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் கீமா மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு சூடானதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டு நல்லா சோட்டை பண்ணலாம். நம்மளோட ஆனியன் குக் ஆகிறதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்மளோட ஆனியன் கொஞ்சம் கோல்டன் கலரில் டர்ன் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததும் அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் இன்றைக்கி சேர்த்து கொடுத்துக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகி கிடைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் கீமா 400 கிராம் நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கன் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் கீமா நல்லா குக் ஆகி ரெடியாகி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த நேரம் சால்ட்டு பெப்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி லீஃபும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 3 எக்கு எடுத்து இதை நல்லா ஃபோக் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கீமா ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை எடுத்து சூடு பண்ண வைக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இதில் நார்மலாக நம்ம தோசை பேட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம கல் தோசையெல்லாம் விடுறது மாதிரி விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தோசை குக்கானதும் இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கீமா மிக்சர் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படியே தோசை எடுக்கிறது மாதிரி திருப்பி போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட கறி இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நம்மளோட கீமா மசாலா சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த மாதிரி கீமா மசாலா வைக்கும்போது நம்மளுடைய தோசை டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து நம்மளை தோசை திருப்பி போடுற கரண்டி வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ மறு சைடும் நல்லா குக் ஆனதும் இதை எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக நம்மளுடைய மதுரை ஸ்டைல் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் தேவையே இல்லை. நீங்கள் விரும்புனீங்கன்னா சாம்பார், சட்னி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மதுரை ஸ்டைல் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீடுகளில் செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.